Hello viewers, welcome to our channel JTECH, Innovating Technology in Tamil. இதுவரை நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் ஒரு புது ட்ரிப்ஸோட உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். அதாவது நம்ம பேட்டரி லைஃபை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கும். பேட்டரி லைஃப் எப்படி பேட்டரி லைஃப் லாங் டைம் வரதுக்கு 1 day or 2 days வரணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் டவுட் எல்லாருக்கும் இருக்கும். எல்லாருக்கும் அந்த கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அதுக்கு ஒரு தீர்வு சொல்கிறதுக்கு இன்றைக்கி நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள். என்னென்ன டிப்ஸில் சொல்கிறனோ அந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பேட்டரி லைஃப் லாங் லைஃப் வரும். ஸோ எப்படின்றத பார்க்கலாம். எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். பேட்டரி லைஃப் தான் எல்லாருக்கும் ஒரு மெயின் ப்ராப்ளம்னா பேட்டரி லைஃப் சீக்கிரம் ட்ரை ஆகிடும். நம்ம எல்லா இடத்துலையும் சார்ஜர் எடுத்துகிட்டு போக முடியாது. சில இடத்துல சார்ஜ் நம்ம போகிறதுக்கு லேட் ஆகும், சார்ஜ் ஏறுறதுக்கு லேட் ஆகும், நம்ம அர்ஜென்ட்டாக போக வேண்டியது இருக்கும். இதேமாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம ஒரு சில ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி வச்சா நமக்கு பேட்டரி லைஃப் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஃபுல்லாக மார்னிங் போட்டால் நைட் வரையும் போதுமானதாக இருக்கும். அது எப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பேட்டரி லைஃப்க்கு முதல் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஷட் டவுன். நம்ம நைட் டைமில் இப்போ யூஸ் பண்ணுறோம், டே ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டோம். இப்போ நைட் டைமில் நமக்கு பேட்டரி லைஃப் மொபைல் யூஸ் பண்ண மாட்டோம். அப்படின்ற பட்சத்தில் நைட் நம்ம ஸ்லீப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மொபைல் ஒன் டைம் ஷட் டவுன் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்கள். ஷட் டவுன் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு உங்கள் பேட்டரி சேவர் மோட்னு ஒன்று இருக்கும். ஆர்எல்ஸ் ஒரு மாடல்லேயும் ஒரு மாடல் ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாடலில் பேட்டரி சேவர் மோட் அல்ட்ரா பேட்டரின்னு ஒரு இருக்குது என்னோடய டிவைஸில். அதுமாரி உங்களோடதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆன் பண்ணிக்கோங்க. அதை எனேபிள் கொடுத்துருங்க. அதை எனேபிள் கொடுத்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பேட்டரி ட்ரை ஆகாது. பேட்டரியோட மொபைல் டேட்டா கனெக்ஷன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடும். ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு கால்ஸ் மெசேஜஸ் அதுமாரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் தான் அது ஒர்க் ஆகும். மற்றபடி ஜிபிஎஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு அது இன்டர்நெட் கனெக்ஷனாக கட் பண்ணிடும் ஃபுல்லாகவே. இது நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ண போகிறதில்ல, இதுக்கப்புறம் இன்டர்நெட் யூஸ் பண்ண போகிறதுன்ற சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் இந்த பேட்டரி சேவர் மோட் ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேட்டரி லைஃபும் ரொம்ப நீடித்து வரும். அடுத்து நான் ரொம்பவே சொல்கிறது இந்த ரேம் கிளீனிங் அப்ளிகேஷன்ஸ், ரேம் கிளீனிங், பூஸ்டர், பேட்டரி பூஸ்டர், பேட்டரி கிளீனர். இதை நான் ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுமாதிரி இந்த பேட்டரி கிளீனர் அப்ளிகேஷன்ஸ்லாம் சுத்தமாக இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா அதை முதல்ல டெலீட் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் பேட்டரியோட லைஃப்பை ரொம்பவே ட்ரைன் பண்ணும். இதுமாதிரி க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு யூஸ்மே இல்லை. அது எந்த வித அப்ளிகேஷன்ஸையும் க்ளீன் பண்ணாது, எந்த வித பேட்டரி ரேமையும் க்ளீன் பண்ணாது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்தமாதிரி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதை முதல்ல டெலீட் பண்ணுங்கள். அடுத்து அன்வான்ட் ஆப்ஸ், நீங்கள் ஒரு சில ஆப்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கிது, அது கிடைக்கிது, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா அதுமாரி ஆப்ஸ் நிறையா இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. உங்களோட மோஸ்ட் ரீசன்ஸ் ஆப்ஸில் அதில் இருக்கவே இருக்காது. நீங்கள் எப்போயாவது தான் யூஸ் பண்ணுவீங்க. அதேமாரி உள்ளதில் என்ன பண்ணணும், நீங்கள் எது அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அதை அந்த அப்ளிகேஷன்ஸ் வச்சுட்டு தேவையில்லாத அன்வான்ட் ஆப்ஸ் என்னென்ன இருக்கோ அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் 1 மாதம் 2 மாதத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. சும்மா ஆப் இன்ஸ்டால் பண்ணணுன்னு ஏதோ ஆட் லிங்கை பார்த்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அப்படி உள்ள ஆப்லாம் கண்டிப்பாக டெலீட் பண்ணிங்க. அது கண்டிப்பாக பேட்டரி ட்ரை பண்ணுறதுக்கு தான் இருக்கும். அடுத்து லொக்கேஷன், ஜிபிஎஸ் உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேப் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா மேப் பார்க்குற டைமில் நீங்கள் ஜிபிஎஸ் ஆன் பண்ணிக்கோங்க. மற்றபடி எந்த டைம்லையும் உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணணும், இல்லை ஒரு இடத்துக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணணும், அப்போ எந்தெந்த டைமில் நெசசரியாக இருக்கோ அந்த டைமில் ஜிபிஎஸ் ஆன் பண்ணுங்கள். அது எல்லா டைம்லையும் ஜிபிஎஸ் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா பேட்டரி ஈஸியாக ட்ரை ஆகும். ஜிபிஎஸ் எப்போதுமே ஆன் பண்ணி வைக்காதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ். ஆட்டோ பிரைட்னஸ் முக்கால்வாசி நம்ம எல்லாருமே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அது நமக்கு வெளியில் போகும்போது கொஞ்சம் கரெக்டாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அது ஒரு சில பேருக்கு செட் ஆகாது, இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரைட்னஸ் இருக்காது. ஒரு சில மொபைல்ஸில் கரெக்டாகவும் பிரைட்னஸ் கொடுக்காது. அதனால் ஆட்டோ பிரைட்னஸ் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க குடும்பம் அளவுக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெளியில் போகிறப்ப இல்லை சன்லைட்டில் போகிறப்ப நீங்கள் வேணும்னா அதிக பிரைட்னஸ் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ வேணுமோ லெஸ் பண்ணிக்கோங்க. ஆட்டோ பிரைட்னஸ் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது நல்லது தான். அது உங்களோட கன்வீனியன்ஸ் பொறுத்து. நீங்கள் எப்போ உங்களுக்கு பிரைட்னஸ் அதிகமாக வேணும் இல்லை கம்மியாக வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ அதுக்கு ஏற்ற மாரி கொடுத்துக்கலாம். அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா லைவ் வால்பேப்பர்ஸ். நம்ம நிறையா யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். வால்பேப்பர்ஸ்லாம் வைக்காமல் நம்ம லைவ் வால்பேப்பர்ஸ் அந்த பலூன் மாரி வருது. அந்த வால்பேப்பர்ஸ்லேயே நம்ம டச் பண்ணால் நமக்கு எஃபெக்டிவ் கொடுக்குறது, நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறது. அதுமாதிரி வால்பேப்பர்ஸ் வைக்கிறதுனால நமக்கு பேட்டரி அதனாலே நமக்கு பேட்டரி ரொம்பவே கம்மியாகும். ஸோ அதுமாரிலாம் வைக்கிறது தவிர்த்து மாதிரி விட்ஜெட்ஸ் நம்ம எதுக்கெலாம் விட்ஜெட்ஸ் வைக்கிறோம். இப்போ மியூசிக் பிளேயர் விட்ஜெட்ஸ் இருக்குது, இதுமாரி வைக்கலாம். இதுமாரிலாம் வச்சா நம்ம எதுக்கெலாம் வைக்கிறோம். இதுமாரி வெதர் விட்ஜெட்ஸ் வைப்பாங்க சில பேர். இதுமாதிரி நிறைய விட்ஜெட்ஸ் வைப்போம். அதுமாரி விட்ஜெட்ஸ் வைக்கும்போது அந்த வெதர் விட்ஜெட்ஸ்லாம் வைக்கும்போது அதுக்கும் பேட்டரி ட்ரை ஆகும். அதுவும் வைக்காமல் தவிர்க்கிறது நல்லது. அடுத்து பேக்ரவுண்ட் ரன்னிங் ஆப்ஸ். பேக்ரவுண்டில் நிறைய ஆப்ஸ், எக்கச்சக்கமான ஆப்ஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு ஆப்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண மாட்டேங்கிறதால பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன்ஸ்குள்ளார போய்க்கிட்டு டவுன்லோட் ஆப்ஸில் போய்
நீங்கள் எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஒண்டி அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா அது திருப்பி பேக்ரவுண்ட் ஆப்ஸ் க்ளோஸ் பண்ணுறது அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. திருப்பி அது ஓப்பன் பண்ணுறதுக்கு லேட் ஆகும், டைம் எடுக்கும். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு பேட்டரி வந்து திருப்பி CPU போய் CPU ரேம் பூஸ்டர்லேருந்து எடுத்து தரும். அதனால் உங்களுக்கு பேட்டரி ட்ரை ஆகும், அதுக்கும் சான்சஸ் இருக்குது. நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ண ஆப்லாம் நிறையா இருக்குதுன்னா அதெல்லாம் போய் நீங்கள் வந்து அழகாக ஃபோர் ஸ்டாப் கொடுத்து வச்சுக்கோங்க. ஃபோர் ஸ்டாப் கொடுத்து அந்த ஆப்பை வந்து ஷட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபோர் ஸ்டாப் கொடுத்ததுனால அது வந்து ஒர்க் ஆகாது, உங்களுக்கு பேட்டரி ட்ரை ஆகாது. அதனால் நீங்கள் பேட்டரியை சேவ் பண்ணலாம். அடுத்து இன்னொரு ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீஸ்டார்ட் அடிக்கடி வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடிக்கடி பண்ணுறதுனா நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு 2 வாட்டியாவது உங்கள் மொபைல் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு மொபைல் ஷட் டவுன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 2 மினிட்ஸ் ஷட் டவுன் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால அதுக்கு வந்து நிறையா CPUல மெமரி வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும், அது இழுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஹீட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் பேட்டரி லைஃபும் உங்களுக்கு குறையும். அதனால் வாரத்தில் ஒரு 1 or 2 times நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் இல்லைனா ஷட் டவுன் ஏதாவது பண்ணி ஆன் பண்ணுங்கள். அடுத்து வந்து இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் வந்து நீங்கள் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்க ஆப்ஸ் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணவும் தேவையில்லை. இப்போ ஒரு சில பேர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, இதுமாரி பேக்ரவுண்ட் ஆப்ஸ் க்ளீன் பண்ணுறேன்னு. அதுமாரி பண்ணிவிட்டு உங்களுக்கு அதனால் எந்த யூஸுமே இல்லை. இப்போ யூடியூப் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ திருப்பி ஓப்பன் யூடியூப் திருப்பி CPUக்கு போய் அதோட மெமரிக்கு போய் திருப்பி அதை லோட் ஆகி அது வரத்துக்குள்ளே அது உங்களுக்கு டைமும் வேஸ்ட்டு, டேட்டாவும் நீங்கள் கன்சியூம் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பேட்டரி அதில் ட்ரை ஆகும். ஸோ நீங்கள் வந்து அந்த ஆப்ஸ்லாம் க்ளீன் பண்ணவே தேவை. ஏன்னா ஒரு மொபைல் கெப்பாசிட்டிக்கு உங்களுக்கு தகுந்த கொடுத்துருப்பாங்க. பேக்ரவுண்ட் அதை தாண்டி போச்சுன்னா, லிமிட் தாண்டி போச்சுன்னா அதுவே கிளியர் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரீசார்ட் யூஸ் பண்ணுறது. அதனால் உங்களுக்கு நீங்கள் ரீசெண்ட் ஆப்ஸ் கிளியர் பண்ணுறதுனால உங்களுக்கு மொபைல் ஃபாஸ்ட்டாகவோ இல்லை ஸ்பீடாகவோ ஸ்மூத்தாகவோ இருக்குன்னா சொல்லவே அப்படின்னா சான்ஸே இல்லை. எப்போதுமே தான் இருக்கும். மொபைல் உங்களுக்கு ஸ்பீடான மாரியோ இல்லை ஸ்மூத்தான மாரியோ இருக்கவே இருக்காது. ஸோ மறக்காமல் வந்து அதுமாரி நீங்கள் யூஸ் பண்ணுறது தேவையில்லை. இதான் பேட்டரி யூஸ் பண்ணுறதுக்காக, பேட்டரி லைஃப்பை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சில எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக போதுமான அளவுக்கு ஒரு நாளைக்கு தேவையான பேட்டரி லைஃப் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது பேட்டரி லைஃப், ஏதாவது ரேம் பூஸ்டர் அதை பற்றினா, ரேம் லைஃப் அதை பற்றின ரேமோட இன்க்ரீஸ் பண்ணுறது அதை பற்றி ஏதாவது வீடியோ வந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ வேணும்னா வந்து மறக்காமல் இந்தமாரி அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வர JTECH சேனல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.